இன்னைக்கு நம்மகிட்ட 2 விதமான எண்ணெய் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரச்செக்குல ஆட்டுன சுத்தமான எண்ணெய். மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த செக்குல ஆட்டுன சுத்தமான எண்ணெய் தான் வந்து உடலுக்கு நல்லது. இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து உடலுக்கு தீங்கானது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ இதையே எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாமே அப்படின்ற மாரி நமக்கு கேட்க தோணும். ஆனா அதே சமயத்துல இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, 1 லிட்டருக்கு ரூ. 450 மேல வருது. அதே இது பார்த்தோம் அப்படின்னா ரூ. 150 தான். அப்போ பிராக்டிகலா எல்லா இடங்கள்லயும் இதை நம்மளால பயன்படுத்தவும் முடியாது. ஒரு சிலர் இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இதையே எல்லா இடங்களுக்கும் பயன்படுத்திட்டும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த செக்கு எண்ணெய் அப்படின்றது என்னது, இதை எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, அண்ட் இதுல இருந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் எந்த மாதிரி வித்தியாசப்படுது, அண்ட் இந்த ரெண்டுல நம்ம எதை எந்த இடத்துக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாரும் காமனா புரிஞ்சு வச்சிருக்கக்கூடியது ரிஃபைன் அப்படின்னு சொல்லி பேர் வந்தா அது பல்வேறு விதமான கெமிக்கல் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டு வரும், அதனால அது உடலுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ரிஃபைன் பண்ணப்படாத எண்ணெய்கள், அது செக் எண்ணெயாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாக பேக்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரிஃபைன் பண்ணாத எண்ணெயாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து கெமிக்கல் ப்ராசஸ்க்குள்ளே போகாது, அதனால் அது வந்து கொஞ்சம் உடலுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் மேட்ரு வந்து அப்படி கிடையாது. இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பருப்பு இல்லை விதை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயிலை எந்த வகையில் இவங்க வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். நீங்கள் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி செக் எண்ணெயை தான் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் இந்த கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 50 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கக்கூடாது. அந்த ஆயிலை அரைச்சி வெளியில் எடுக்கும்போது அதோட வெப்பநிலை வந்து 50 டிகிரி செல்சியஸை தாண்டலை அப்படின்னா அது கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் கேட்டகரி கீழே வரும். இதுக்கு செக்கில் தான் போட்டு ஆட்டி இருக்கணும், மரச்செக்கில் தான் போட்டு சுற்றி இருக்கணும், மாட்டை விட்டு தான் சுற்றி இருக்கணும் அப்படின்ற எந்த மேண்டட்டரியும் கிடையாது. நீங்கள் எதில் அரைச்சி வேணால் எடுக்கலாம், ஆனால் அதோட டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கக்கூடாது. சமையலில் எப்படி கரெக்டான லெவலில் நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளோட வேலையில் கரெக்டான இங்கிலீஷை பேச தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ரொமோஷன், அப்ரைசல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்காகவே இருக்காங்க நம்மளோட ஸ்பான்சர் சூப்பர்னோவா ஏஐ. இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியாக வரணும் அப்படின்னா அதை நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் பெரும்பாலான இங்கிலீஷ் கோர்ஸ் இல்லை ஆப்ஸில் வந்து வாட்ஸ்அப் ஆடியோஸ், யூடியூப் வீடியோஸ் மூலமாக மறுபடியும் ஸ்கூலில் பண்ண கதையை தான் பண்ணுவாங்க. அது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் பண்ணாது. இந்த பிரச்சனையை சரி செய்ய ஐஐடிஎன்ஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் சேர்ந்து உருவாக்கின ஒரு கோர்ஸ் தான் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இதில் அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும். இன்டர்வியூ, கிளைண்ட் மீட்டிங்ஸ் மாதிரியான 1000+ இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் இருக்குது. யாராவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தயங்கி இங்கிலீஷ் கற்றுக்காம 24/7 ஏஐ இங்கிலீஷ் டீச்சர் கூட நம்ம எத்தனை முறை வேணால் தப்பா பேசி இந்த இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் பேட் இன் ஆஃபீஸ். How learn it? அதை இப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. My English is not very good at the office. How can I improve it? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்டா கரெக்ட் பண்ணிடுச்சு. இதே மாதிரி டெய்லி 15 to 20 மினிட்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். இந்த மாதிரி பிராக்டிகலா பேசி இங்கிலீஷை கத்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமா 75% ஆஃபரோட சூப்பர்னோவால ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்மார்ட்டா கத்துக்கங்க. இந்தியாவில் காமனா பயன்படுத்தக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மரச்செக்கில் அரைச்சி எடுக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா ஸ்க்ரூ ப்ரெஸ் மெத்தட். அதாவது ஒரு மிஷின் இருக்கும், அதில் நம்ம பருப்பு எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா அதை அரைச்சி ஸ்க்ரூ ஃபார்மேட்டில் ப்ரெஷரை கொடுத்து அரைச்சி வெளியில் வந்து சக்கையை தனியாக கொடுத்துரும், எண்ணெயை தனியாக கொடுத்துரும். பட் இதில் ஹை கம்ப்ரெஷன் காரணமாக அங்கே டெம்பரேச்சர் அதிகரிக்க தான் செய்யும். அதை குறைக்கிறதுக்காக தண்ணீரை தெளித்து இதை டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. அடுத்தபடியாக ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலமாகவும் ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது இந்தியாவில் அதிகமாக ப்ராக்டிஸில் கிடையாது. வெளிநாடுகளில் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலமாக இந்த கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தான் முக்கியமான விஷயம், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் முறையில் அதில் ப்ரெஷரை கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து அதிலிருந்து பிழிஞ்சு எடுக்கக்கூடியது கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இந்த சால்வெண்ட் மெத்தடில் தான் இந்த கெமிக்கல் ப்ராசஸிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதனால் இந்த சால்வெண்ட் மெத்தடுக்கு போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டும் எதுக்கு விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா அதில் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதே ரீஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம். அப்படி பார்த்தோம்னா ரீஃபைன் பண்ண எண்ணெய் தானே விலை அதிகமாக இருக்கணும். ஆனால் செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து எப்படி விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் ஈல்டு. இப்போ உதாரணமாக 1 கிலோ அளவுக்கு ஒரு பருப்போ கடலையோ எண்ணெயோ இருக்குது. அதை பிழிஞ்சு எந்த அளவு எண்ணெயை என்னால் வெளியில் எடுக்க முடியுது அப்படின்றது தான் இந்த ஈல்டு. அப்போ அந்த பொருளில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெயும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் அப்படின்னா அதுதான் 100% ஈல்டு. அதே என்னால் மொத்த எண்ணெயும் பிழிஞ்சு எடுக்க முடியல, அதில் ஒரு 50% தான் எடுக்க முடியுது அப்படின்னா அது 50% ஈல்டு. இப்போ அந்த மரச்செக்கிலலாம் பிழிஞ்சு சுற்றி எடுக்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து எவ்வளவு எண்ணெயை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50% 60% மட்டும்தான் அந்த போடக்கூடிய பொருள்லேருந்து எண்ணெயை பிரிக்க முடியும். அப்போ மீதி எல்லாமே அந்த சக்கையோட தான் இருக்கும்.
அப்போ நமக்கு தேவையான ஒரு 1 லிட்டர் எண்ணெயை பிரித்து எடுக்கிறதுக்காக அங்கே 1.5 மடங்கு அதோட ரா மெட்டீரியலை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதோட விலை வந்து அதிகமாக இருக்குது. சரி, இதே விஷயத்தை நம்ம ஸ்க்ரூ ப்ரெஸ் மிஷின் மூலமாக நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய எண்ணெயோட அளவு வந்து 72லேருந்து 80% வரைக்கும் எண்ணெயை வந்து வெளியில் எடுத்துட முடியும். அதனால தான் இதுக்கு அடுத்தபடியாக அதோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி மரச்சக்கில் ஆட்டினா 40% வேஸ்ட்டாக போகுது. அந்த ஸ்க்ரூ மிஷினுக்குள்ளே போட்டாலும் எப்படி பார்த்தாலும் 20% வேஸ்ட்டாக போகுது. எனக்கு இது எதுவுமே வேஸ்ட்டாக போகக்கூடாது, 100% ஆயிலை நான் எனக்கு மொத்தமாக வேணும்டா, மொத்தமாக அதிலிருந்து ஆயிலை ஃபுல்லாத்தையும் பிடிங்கி எடுக்கணும்டா அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது. இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இந்த ஸ்க்ரூ ப்ரெஸ் மிஷினில் வந்து போட்டு பிழிஞ்சு ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்களா, ஸோ அதை 2 தடவை போட்டு பிழிஞ்சு எடுத்துட்டதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய சக்கை இருக்கும் இல்லையா, இந்த சக்கையை வந்து இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு அனுப்புவாங்க. இந்த சக்கையில் ஹெக்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் பை ப்ராடக்டை வந்து இந்த சக்கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சக்கையில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே வந்து ஹெக்சைனில் டிசால்வ் ஆகும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம கையில் எண்ணெய் ஒட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம சோப்பு போட்டு தேய்க்கும் போது ஈஸியாக அந்த எண்ணெய் எல்லாமே கையை விட்டு உருவிட்டு வந்துருமா. அதுக்கு காரணம் இந்த ஆயிலோட மாலிக்யூல்ஸ் வந்து சோப்போட மாலிக்யூல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகி ஒரு பாண்டிங்கை உருவாக்குறதுனால அது ஈஸியாக கையை விட்டு உருவிட்டு வந்துடுது. இன்னொரு உதாரணம், பெயிண்ட் கையில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம தின்னர் போடும்போது ஈஸியாக அது கையை விட்டு உருவிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரியான கான்செப்டில் தான் இந்த சக்கையில் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் எஞ்சி இருக்கக்கூடிய மீதி ஆயில் எல்லாமே ஹெக்சேன் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணும்போது அது அந்த ஹெக்சேனோட ஒட்டிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 to 20% ஆயில், அந்த சக்கையில் எஞ்சி இருக்கக்கூடிய ஆயில் வந்து ஈஸியாக நம்மளால் உருவி எடுத்துட முடியும். இதில் ஹெக்சேனை கலக்கிறாங்க அப்படின்னா அது அப்படியேவா நமக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி கிடையாது. இந்த ஹெக்சேன் அப்படின்றது 63லேருந்து 69 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணக்கூடியது. அப்படி இருக்கிறப்போ அப்போ டெம்பரேச்சர் ஒரு 63 தாண்டும் போதே வந்து இந்த ஹெக்சேன் ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஆயிலை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு இந்த ஹெக்சேன் எல்லாமே எவாப்ரேட் ஆகிரும். ஆனாலும் வெரி மினிமமான ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹெக்சேனும் வந்து இதில் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப ரேரான கண்டிஷன் தான். ஏன்னா அந்த ஆயில்ஸ் வெளியில் வரும்போதே ஒரு 100 டிகிரி செல்சியஸ் தாண்டி தான் வரும். அப்படின்றதுனால ஹெக்சேன் தப்பிச்சு பொழைச்சி எங்கேயாவது 1-2 மாட்டுச்சு அப்படின்னா அது கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக இந்த மாதிரி ஆயில்ஸ் ரிஃபைன் பண்ணல அப்படின்றதுனால பார்க்குறதுக்கு செக்கெண்ணெய் மாதிரியும் இருக்கும், சுவையிலையும் மனத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு ப்ரைஸிங் தான். இப்போ இந்த பேக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் 285 ரூபா. அதே எண்ணெய் செக்கில் ஆட்டி எடுத்தோம் அப்படின்னா 450 ரூபா. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஆனால் இதில் வந்து எந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடு ரிஃபைண்டாக அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் குறிப்பிடலை. சரி, இப்போ ரீஃபைண்ட் ஆயில். இந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்றது எல்லா எண்ணெயிலையும் உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை தேடி போக போகிறது கிடையாது. நமக்கு நல்லெண்ணெய்க்கு ரீஃபைண்ட் ஆயில் நமக்கு தேவையில்லை, தேங்காய் எண்ணெய்க்கு ரீஃபைண்ட் ஆயில் நமக்கு தேவையில்லை, கடல் எண்ணெய்க்கு ரீஃபைண்ட் ஆயில் நமக்கு தேவையில்லை. அதனால் அந்த மாதிரி எண்ணெய் வகைகள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் இந்த குரூப்புக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் நானும் பெரிய ரவுடி தாண்டா அப்படின்னு சொல்லி ரீஃபைண்ட் ஆயிலாக வந்து நம்மளோட கிச்சனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னா அது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தான். யாரா நீ, எங்கேருந்துடா வந்திருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்க தோணும். ஏன்னா ரீஃபைண்ட் ஆயில் விலை கம்மியாக கிடைக்கக்கூடியது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான். இது எதுக்காக ரீஃபைன் பண்ணி கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை ரீஃபைன் பண்ணல அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். இதில் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது ஆக்சிடேஷன் அடைஞ்சு இந்த எண்ணெயை கெட்டு போக செய்யும். அதனால் இதை ரொம்ப நாளாக ஷெல்ஃப் லைஃப்பில் வைக்க முடியாது. அதுக்காக தான் இதை ரீஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பாம் ஆயில். பாம் ஆயிலும் அதே மாதிரி தான். அது லைட் எக்ஸ்போஜரில் இருந்துச்சு அப்படின்னா அது குயிக்காகவே வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும். அண்ட் அது உருவாக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லு, அதில் இருக்க அந்த கண்டாமினன்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அதிகமாக அதில் உருவாகும். அப்படின்றதுனால பாம் ஆயிலையும் வந்து கூடுமான அளவு ரீஃபைன் பண்ணி தான் சேல் பண்ணுவாங்க. அடுத்து இதோட ரேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதோட ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதோட ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த ரிஃபைனிங் ப்ராசஸோட கான்செப்டே நீ என்ன பொருளை வேணா கொடு, அந்த பொருளில் என்ன இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அரைச்சி பிழிஞ்சு அந்த எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயில் என்ன விஷயம் வேணா இருக்கட்டும் அதை வந்து நான் ப்ராப்பராக ரிஃபைன் பண்ணி கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவையில்லாத கலரு விஷயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் ரிஃபைன் பண்ணி தேவையான பியூரான ஆயிலாக நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற கான்செப்டில் ஒர்க் ஆகிறதுனால இதோட ரா மெட்டீரியல் கம்மியான விலையில் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸாக இதோட காஸ்ட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நான் எல்லா ரிஃபைன்மெண்ட்டும் வந்து இதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. ஸோ ரிஃபைன்மெண்ட்டில் பெரும்பாலான இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடி இம்ப்யூரிட்டி இருந்தாலும் அந்த ரா மெட்டீரியல் வந்து அவங்களுக்கு ஓகே தான். ஸோ அந்த கான்செப்டில் ரா மெட்டீரியலோட காஸ்ட் குறையுது அப்படின்றத மீன் பண்ணுறேன். இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு தேவை க்ரூட் ஆயில், அதாவது அந்த எக்ஸைன் ப்ராசஸிங் சால்வெண்ட் ப்ராசஸிங் மூலமாக
வெளியில் வரக்கூடிய அந்த க்ரூட் ஆயில், அந்த ராவான எண்ணெய் இருக்குது இல்லையா, அது எந்த எண்ணெயாக வேணா இருக்கலாம். செக் எண்ணெய் கொடுத்தாலும் அதை ரிஃபைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த எண்ணெயில் பல்வேறு விதமான கெமிக்கல் ப்ராசஸிங் வந்து ஸ்டெப்பாக போகும். ஃபஸ்ட்டு வந்து டீகம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய பாஸ்போலிபிட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நியூட்ரலைசேஷன், அதாவது டீஆசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய கலர் பிக்மெண்ட்ஸ், அதாவது இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அந்த கலர் பிக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூடுமான அளவு ரிமூவ் பண்ணி வெளியில் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டீஆர்டரைசேஷன், அதாவது அந்த ஸ்மெல்லாம் வரக்கூடாது இல்லையா, அந்த ஸ்மெல் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து எடுப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு விதமான கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. அந்த கெமிக்கலை மறுபடியும் ரிமூவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த எண்ணெயை ஹீட் பண்ணுவாங்க, திரும்ப வந்து கூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திரும்ப பல்வேறு விதமான ப்ராசஸிங்குள்ளே போயிட்டு வெளியில் வரக்கூடியது தான் இந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. அடேங்கப்பா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா, அப்போ இனி ரீஃபைண்ட் ஆயிலே பயன்படுத்தக்கூடாதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எண்ணெயை சட்டியில் ஊற்றி சுட வைக்கிறோம் இல்லையா, அப்படி சுட வைக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுலேருந்து ஒரு கருப்பு புகை மாதிரி ஒன்று வெளியில் வரும். இந்த கருப்பு புகை மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் அந்த எண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஸ்மோக் பாயிண்ட் சீக்கிரமே கம்மியான டெம்பரேச்சர்லேயே வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப நேரம் கழித்து ஒரு 200-250 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வருது அப்படின்னா அது ஒரு நல்ல எண்ணெய். இந்த மாதிரி புகை விடுறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரை கடக்கும் போது அது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி பிரேக் டவுன் ஆகி அது புகையாக மாறி போகுது. ஸோ இப்படி நடக்கிறதுனால அந்த ஆயிலில் பல்வேறு விதமான சேஞ்சஸ் வந்து உருவாகும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட் ஸ்ட்ரக்சரே வந்து மாறும். ஸோ இதனால் டிரான்ஸ்ஃபேட் அதிகமாக உருவாகும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாகும், நல்ல ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயில் சமைக்கிறவங்களுக்கும் சரி, அந்த எண்ணெயில் சமையல் பண்ணி சாப்பிடக்கூடியவங்களுக்கும் சரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகும். கம்மியான டெம்பரேச்சர்லேயே ஸ்மோக் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம டீப் ஃப்ரையிங்க்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எந்த எண்ணெய் வந்து எவ்வளவு டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்மோக் பாயிண்ட்டை தான் செக் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ரீஃபைண்ட் ஆயிலில் செக் பண்ணிக்கலாம். ஒரு கத்திரி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது, இப்போதைக்கு இல்லை. இங்கே ஒரு தெர்மிஸ்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து இங்கே மல்டிமீட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ டெம்பரேச்சரில் ஸ்மோக்கை விடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் இப்போ தான் ரைஸ் ஆகுது. 34, 35, 36, 38. இப்போ சடனாக கூடுது. 60, 66, 100 டிகிரி செல்சியஸை வந்து தாண்டிருச்சு. ஆனால் நமக்கு எந்த விதமான புகையும் வந்து வரலை. 120 டிகிரி செல்சியஸ், இப்போவும் எந்த விதமான ஸ்மோக்கும் வந்து வரல. 140 டிகிரி செல்சியஸ், இப்போவும் எந்த விதமான புகையும் வரல. 150 டிகிரி செல்சியஸ், இப்போவும் எந்த விதமான புகையும் வரல. எனக்கு தெரிஞ்சு இது 200 வரையும் தாங்கும்னு நினைக்கிறேன். 180 தாண்டிருச்சு, ஆனாலும் எந்த விதமான புகையும் வரலை. பயங்கரமாக ரீஃபைன் பண்ணிட்டாங்க போலயே. 190 தாண்டிருச்சு, 200 தொட்டுருச்சு, எந்த விதமான ஸ்மோக்கும் வரல. இனிதான் கவனமாக பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் ஸ்மோக் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. 220 தாண்டிருச்சு, பரவாயில்லையா. 228, உனக்கும் அதுவும் தெரியல. எனக்கு ஒரு தெரியாதுல. எனக்கு நான் கூட என் கண்ணு தான் பிரச்சனையோன்னு சந்தேகப்பட்டேன். 230, இப்போவும் எந்த விதமான ஸ்மோக்கும் இல்லை. இப்போ லைட்டாக வர ஆரம்பிக்குது, தெரியுதா? தெரியல. ஆமாம், ஸ்மோக் வந்துருச்சு. 234 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் வந்துருச்சு, பிளாக் ஸ்மோக். அது சைடில் இருந்து அந்த டார்க்கில் பார்த்தோம்னா தெரியும். ஸோ உங்களுக்கும் இப்போ புகை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 230லேருந்து 240 டிகிரி செல்சியஸுக்குள்ளே இது வந்து அந்த பிளாக் ஸ்மோக்கை வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை தூர ஊற்றிட்டு நம்ம அடுத்த எண்ணெயை ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ அடுத்தபடியாக சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக பிரித்து எடுத்த எண்ணெய், இதை ஊற்றி இது எவ்வளோ டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சாரி, இப்போதைக்கு கத்திரி இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு 115 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்குது. பட் இதில் எந்த விதமான ஸ்மோக்கும் உருவாகாது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்குது, நல்லெண்ணெய். ஸோ இப்போ 120 கிராஸ் பண்ணிருச்சு, ஆனாலும் எந்த விதமான ஸ்மோக்கும் உருவாகலை. 140 கிராஸ் பண்ணிருச்சு, இப்போவும் எந்த விதமான ஸ்மோக்கும் வரல. ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த எண்ணெயில் வந்து முட்டை வருது, பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. 150 டிகிரி செல்சியஸ், கரெக்டாக 150ல் வந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ நல்லாவே ஸ்மோக் வருது, பயங்கரமாக ஸ்மோக் வருது. ஓகே, 150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது வந்து விஸ்டாண்ட் பண்ணுது. அதுக்கு மேலே விஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்குது, ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செக்கு எண்ணெயை ஊற்றி பார்த்துடலாம். எண்ணெயை பயங்கர திக்காக இருக்குது.
ஸ்மெல்லு அதே அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ 45 டிகிரி செல்சியஸ். எனக்கு தெரிஞ்சு இதுவும் அதே 150 கிட்ட தான் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ 70 கிராஸ் பண்ணிருச்சு, 100 கிராஸ் பண்ணிருச்சு. ஆனாலும் எந்த விதமான ஸ்மோக்கும் இல்லை, பபுள்ஸும் இன்னும் வரல. இப்போ பபுள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 127லேயே பபுள்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 140 தாண்டிருச்சு. ஸ்மோக் வர ஆரம்பிச்சிட்டு. எஸ், ஸோ பிளாக் ஸ்மோக் வந்துருச்சு. ஸோ 146 கிட்ட பிளாக் ஸ்மோக் வந்துருச்சு. இதுவும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான், அந்த 150 டிகிரி செல்சியஸ் மோரார்லஸ் அதே ரேஞ்சு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக ஸ்மோக் வெளியில் வர்றதை பார்க்க முடியும். ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டீப் ஃப்ரையிங்காக இந்த ரிஃபைன் பண்ணாத எண்ணெய்களை பயன்படுத்துறது வந்து சிறந்தது கிடையாது. ஏன்னா அது 150 டிகிரி செல்சியஸ் கிட்டேயே வந்து இந்த ஸ்மோக் பாயிண்ட்டை வெளியில் விடுது அப்படின்றப்போ, அதனால் அதில் டீப் ஃப்ரை பண்ணுற உணவும் வந்து ஆபத்தானது. நம்ம கிட்ட நின்று அந்த புகையை உள்ளிழுத்துக்கிறோம் இல்லையா, ஸோ நமக்கும் வந்து ஆபத்தானது. அண்ட் இப்போ செக் பண்ணது வந்து அந்த மரச்செக்கில் ஆட்டினது. இதுக்கு முன்னாடி செக் பண்ணது சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனில் எடுத்த பேக்கெட்டில் வரக்கூடிய அந்த நல்லெண்ணெய். ரெண்டுமே வந்து நல்லெண்ணெய் தான், ஆனால் ரெண்டுமே ரியாக்ட் பண்ணது வந்து சேம் டெம்பரேச்சர் தான். அது காரணம் என்னன்னா, அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல நம்ம அடிஷனலா அந்த ஈல்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹெக்சேனை சேர்த்து எடுத்திருப்பாங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஒருவேளை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இதுல ஹெக்சேன் சேர்த்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை பண்றாங்க அப்படின்றதுனால அதுல பெட்ரோலியம் ப்ராடக்ட் செய்யறது, அது ஒரு ஹெக்சேன் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்றதுனால தான் இந்த சந்தேகம் வந்து வருது. மற்றபடி அது ஒரு சீப்பான ஒரு சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரீஃபைண்ட் ஆயில் தான். சரி, இந்த செக்கு எண்ணெய் நிஜமாவே சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், சிறந்தது தான். எந்த வகையில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரிஃபைன்மெண்ட் ப்ராசஸில் பல்வேறு விதமான கெமிக்கல் ப்ராசஸிங்குள்ளே போயிட்டு வரும். அப்படின்றப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸு, கலர்ஸு, ஃப்ளேவர்ஸு, சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின்ஸு, இந்த மாதிரி பல்வேறு விதமான சத்துக்களும் அதோட நேச்சுரல் ஃப்ளேவரும் வந்து பிடுங்கி பிரித்து வெளியில் எடுத்து போட்டுருவாங்க. அதனால் இது வந்து பியூரான ஒரு ஆயிலாக மட்டுமே இருக்கும். அதே இந்த செக்கு எண்ணெயில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரிஃபைன் பண்ணாத ஆயிலில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய நேச்சுரலான விட்டமின்ஸ், மினரல்ஸு, அப்புறமா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அது ஒரு நியூட்ரியன்ட் ரிச்சான ஒரு ஆயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் செக்கு எண்ணெய் அந்த வகையில் வந்து சிறந்தது. ஆனால் அதே சமயத்தில் இது டீப் ஃப்ரையிங்க்கு ஒரு சிறந்த எண்ணெய் கிடையாது. நீங்கள் எதையாவது போட்டு பொரிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு செக்கு எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி இந்த ரீஃபைண்ட் ஆயிலை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால டீப் ஃப்ரையிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து சிறந்தது. அண்ட் இது ஆயில் அப்படின்ற கேட்டகரியில் ஒரு பியூரான ஒரு ஆயில் ஃபார்மில் இருக்குது அப்படின்றதுனால இதோட ஷெல்ஃப் லைஃபும் வந்து அதிகம். அண்ட் இதில் என்னதான் நேச்சுரலான நியூட்ரியன்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இதில் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதாவது செறிவூட்டுவாங்க. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் ADE சேர்த்துருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ரேஷன் கடையோட பாம் ஆயில், அதுவும் ரீஃபைண்ட் ஆயில் தான், அதில் பார்த்தோம் அப்படின்னாலும் அதில் ஒரு சில நியூட்ரியன்ஸ் வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் செறிவூட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக ஒரு நியூட்ரியன்ட் இல்லாத ஒரு ஆயில்னு சொல்ல முடியாது. இதுலேயும் ஓரளவு அந்த அடிஷனலாக ஆட் பண்ணக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கலந்துருக்க தான் செய்யுது. இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த அதிகப்படியான கெமிக்கல் ப்ராசஸிங். ஸோ இந்த அதிகப்படியான கெமிக்கல் ப்ராசஸிங்குள்ளே அது போகுது அப்படின்றதுனால நமக்கு அதிகப்படியான அந்த கெமிக்கல் கண்டாமினேஷனும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாமே அந்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து அதை கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் சரி, அதை கூடுமான அளவோடு பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செக்கு எண்ணெய் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமான அளவில் பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதும் ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு எண்ணெயை பொறுத்தும் இந்த ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் வந்து அது மூஃபாவா, பியூஃபாவா, இல்லை சேச்சுரேட்டட் ஃபேட்டா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறுபடும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ எந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் அளவாக பயன்படுத்துங்க. இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.